ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஒரு டாக்ஸிக் சிச்சுவேஷன் அதாவது இருக்கிறோம் அப்படின்னா அதிலேருந்து எப்படி வெளியே வர்றது, சில பேருடைய நம்பிக்கை துரோகங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஒரு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. நான் கார்ட்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன் உங்களுக்கு. ஸோ இது எப்படி இருக்கும், டாக்ஸிக் பீப்புளாக இருக்கட்டும், ஒரு ஒரு நம்பிக்கை துரோகமாக இருக்கட்டும், இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணலை. அதே மாதிரி அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. அது ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களை பற்றி நல்லா புரிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க. அது என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹையர் ஜெலஸ் அப்படின்றது இருக்கலாம், இல்லை நீங்கள் முன்னேறதை பிடிக்காமல் கூட அவங்க இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்படிஷன் அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் பண்ணலை அப்படின்னா கூட அவங்க அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கலாம். இல்லை கஷ்டங்கள், ஏதாவது ஒரு எமோஷ்னலி ஒரு ஒரு கஷ்டம் கொடுக்குறது, சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறது, சிலருக்கு பிளாக்மெயில் மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு ரிப்பீட்டடாக உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். ஸோ இந்த சிச்சுவேஷனில் எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னா, இது சொல்லணும் அப்படின்னா அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே அது சகிச்சிக்க முடியலை. ஒரு ஒரு சர்டன் ஒரு லிமிட் தாங்க. எந்த பர்சனாக இருக்கட்டும், உங்களுடைய சுதந்திரத்தை பாதிக்கிற மாதிரி அவங்க பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு மேலே சகிச்சுக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. அந்த சிச்சுவேஷன் நீங்கள் ப்ரியாரிட்டி வைஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இருக்கீங்களா, இல்லை மிடில் இருக்கீங்களா, ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கீங்களா, அந்த ஒரு டைம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றது நீங்கள் தான் யோசிக்கணும். இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே மொழியிலேயே கிள்ளி எறிக அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிடில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ்னால் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அவங்க பண்ணுறது உங்களுக்கு தெரியும், யாருன்னு தெரியும், நீங்கள் அதுக்கு ஒரு உடன்பட்டுட்டு இருக்கீங்க, அவங்களுடைய ஒரு வார்த்தைக்கு செவி சாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பர்சன் யாரை வேணாலும் இருக்கலாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, பொறாமை அப்படின்றது இருக்கும். நீங்கள் வளர்றது பிடிக்காமல் இருக்கும். ஏதோ விஷயத்தில் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. வாய் அதாவது சொல் மூலியமாக, ஆக்ஷன் மூலியமாக, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மன ரீதியாக இவங்க கஷ்டம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு டைமிங் இது பண்ணுறதோ, இல்லை அவங்க ஆர்குமெண்ட்ஸ் பண்ணால், இல்லை உங்களோட சைடில் நியாயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அது பிரயோஜனமே கிடையாது. அவங்க ரிப்பீட்டடாக அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே தான் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் நோ யூஸ். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, உங்களோட எனர்ஜி, உங்களுடைய ஹெல்த், உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ எப்படி இதை ஃபுல்லாக ஒரு வெளியே வர்றது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, இல்லை இந்த சிச்சுவேஷனை என்னால் முடியும், கண்டிப்பாக இதை மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இது வளர விட்டால் அது உங்களுக்கு தான் ஆபத்து. அது உங்களால் வெளியே வர முடியாது. ரொம்ப அதில் கஷ்டப்படுவீங்க, நிறைய ப்ரோக்கன் ஆகும் உங்களுக்கு. ஸோ உங்களை ஒரு நெக்ஸ்ட் லெவல் போக விடாமல் அந்த மன ரீதியாகவும் உங்களுக்கு அவங்க தடுத்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரிகர் அப்படின்றது 1, 2 அப்படின்றது கிடையாது. நிறைய விஷயம் இருக்குங்க, நிறைய விஷயம் இருக்கும். நிறைய ஒரு இதில் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை யார் பார்த்துக்கிறது, உங்கள் ஃபேமிலியில் யார் பார்த்துக்கிறது. ஸோ அதை யோசிங்க. உங்களுக்கு சில டைவர்ஷன் அப்படின்றது நீங்கள் கொண்டு வரும் பட்சத்தில் தான் இதிலேருந்து வெளியே வர முடியும். இந்த டாக்ஸிக் சிச்சுவேஷனில் இருந்து, இந்த பீப்புள்கிட்ட இருந்து வெளியே வர முடியும். எனக்கு பெருசாக இந்த ரீடிங் அவங்க அந்த ரெக்வெஸ்ட் கொடுத்தோன்னே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஏன்னா இது ஃபேஸ் பண்ணாமல் யாருமே ஒரு ஒரு ஸ்டேஜ் கடந்து வந்திருக்க மாட்டாங்க. எல்லாருடைய ஒரு லைஃப்லையும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒரு ஒரு சிச்சுவேஷன் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொரு மனுஷங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் வெளியே வந்திருப்பாங்க, எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுத்துட்டு இருந்தீங்க. இதுக்கு ஒரு அதாவது நீங்கள் அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அதுக்குரிய ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சிடும். சுத்தமாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஆப்போசிட் சைடு ஒன்றுமே வராது. ஓகே. அந்த மாதிரி தான் இங்கே நீங்கள் பயன்படுத்தணும். அந்த எனர்ஜி நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ இதில் நீங்கள் தான் அதுக்குரிய ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு முடியும், உங்களுக்கு நோ சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக
சொல்லிடுங்க. முடியாதுன்னா சொல்லிடுங்க. இல்லை வந்து ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு லிமிட், உங்களுக்குரிய ஒரு சுதந்திரம் என்ன அப்படின்றது ஒரு வரைமுறை உங்களுக்கு வந்து அந்த ஜோன் வச்சுக்கோங்க. அதை தாண்டி அதுக்குள்ளே அவங்க வரக்கூடாது அப்படின்ற ஒரு இது நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களையும் உங்களுடைய ஒரு ஃப்யூச்சர் க்ரோத்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இன்னொரு ஒரு இது சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் எனிமீஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லிடுவீங்க, இவங்க தான் என்னுடைய எனிமீஸ், இவங்க தான் எனக்கு வந்து ஒரு போட்டி பண்ணிட்டுருப்பாங்க, ஒரு ஜெலஸ் கூட இருக்கலாம் உங்ககிட்ட, ஒரு காம்படிஷன் இருக்கலாம், ஜெலஸ் கூட இருக்கலாம். பட் அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்னு தெரியும். பட் அதனால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு ஆக்ஷன்லாம் டைரெக்டாக இருக்குங்க. ஒரு பெருசாக ஒரு பின்னாடி ஒன்று பேசுகிறது, முன்னாடி அந்த மாதிரி ஒரு இருக்கலாம். பட் ஆனால் பெருசாக வந்து இந்த ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஹையர் ஒரு டாக்ஸிக் பீப்புள் அப்படின்றது வந்து நம்பவே முடியாது இவங்கள. எப்படி இவங்க வந்து இவங்களை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷன்லாம் நீங்கள் வெளியே வரணும்னா சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸும் பண்ணணும், அதே மாதிரி வந்து அதுலேருந்து வெளியவும் வரணும். ஓகே, அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அப்போ தான் தட் மீன்ஸ் உங்களுடைய எனர்ஜி வந்து எம்ப்ரஸ் அண்ட் எம்ப்ரராக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகும்போது தான் சில விஷயங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக உங்களால் வந்து வெளியே வர முடியும். அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியும், ஈவன் தோ அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன், அது பண்ணுறதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும். ஓகே, ஸோ அது தெரியும், அதை வந்து நீங்கள் வந்து பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து சிம்பத்தி, எமோஷ்னல் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே தான் உங்களுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கும். அது வந்து சேஞ்சஸே இருக்காது. இது வந்து நான் சொல்கிறவங்க யார் அப்படின்னா, உங்கள் மேலே ஒரு அக்கறை, கேர் கூட இருக்காது. பட் ஆனால் ஜெலஸ் இருக்கும். ஓகே, உங்கள் மேலே பொறாமை இருக்கும். இந்த பர்சன் உங்கள் பக்கத்தில் தான் இருப்பாங்க, பெருசாக ஒரு வெளியே அந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க, உங்களை பற்றி தெரிஞ்சவங்க. ஓகே, ஸோ இவங்களை வந்து ஒரு பண்ணுறது கண்டிப்பாக அவசியம். அதுக்குரிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு, இந்த கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.